ராஜேஷ், இளைஞரணி பதவியை பொறுத்தளவுல முன்னதாக அன்புமணி ராமதாஸ் இளைஞரணி பதவியில் இருந்தார். அதன் பிறகு அவர் தலைவராக நியமிக்கப்பட்ட பின் ஜி.கே. மணி அவர்களின் மகன் இளைஞரணி பதவியில் இருந்தார். பாமகவை பொறுத்தளவில் இந்த இளைஞரணி தலைவர் பதவி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? ஹாசினி, ஒரு அருமையான ஒரு நல்ல கேள்வி கேட்டீர்கள். ஏனென்றால் அந்த பதவிக்கு, ஏன்னா கட்சியில எத்தனையோ பதவிகள் இருக்கிறது, இந்த பதவி ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. அதனால்தான் இவ்வளவு சண்டைகள். அந்த கட்சியில ஒரு நம்பர் 2 அப்படின்னா அது இளைஞர் அணி தலைவர் பதவி தான். என்றால் தலைவர் பதவி என்பது நம்பர் 1, அதே போல நம்பர் 2 என்பது இளைஞர் அணி தலைவர் பதவி தான். ராமதாஸை பொறுத்த அவர் எந்த பொறுப்பிலும் கிடையாது. அவர் கட்சியினுடைய வெறும் நிறுவனராக மட்டும்தான் இருக்கிறார். வெளியிலிருந்துதான் செயல்படுவாரே தவிர அவர் கட்சிக்குள் அதிகாரப்பூர்வமாக பொருளாளரோ செயலாளரோ தலைவரோ உள்ளிட்ட எந்த பதவியிலும் அவர் கிடையாது. எனவே கட்சியினுடைய நம்பர் 1 என்று சொன்னால் அது தலைவர், கட்சியினுடைய நம்பர் 2 என்று சொன்னால் அது இளைஞர் அணி தலைவர். எனவே அந்த நம்பர் 2 யார் என்பதில் தான் இவ்வளவு பெரிய சிக்கல், குழப்பம் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நம்பர் 2-வை பொறுத்தவரையிலே இந்த பதவி இதற்கு முன்பு யார் இருந்தது என்று சொன்னால் அன்புமணி இதற்கு முன்பு கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவராக இருந்தார். அவர் இளைஞர் அணி தலைவராக இருந்துதான் பிறகு கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறார். சுருக்கமாக அதை சொல்லணும்னா நம்பர் 2ல இருந்து நம்பர் 1க்கு வந்திருக்காரு. இப்ப நம்பர் 2 பாத்தீங்கன்னா வேக்கண்டாவே இருக்கு. அந்த நம்பர் 2க்கு யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்கு. இப்ப இளைஞர் அணி பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அடுத்து தலைவர் உள்ளிட்ட அந்த முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்பும், அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கும் கிடைக்கும். எனவேதான் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல தமிழ்குமரனுக்கு இந்த பதவி முன்பு கொடுக்கப்பட்டது. தமிழ்குமரன் யார் என்றால் லைகா புரொடக்ஷன் அதோடைய சிஇஓ. அது மட்டும் இல்லாமல் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன். ஏற்கனவே பென்னாகரம் இடைத்தேர்தலில் நின்று அதிமுக திமுக 2 கட்சிகளை எதிர்த்து டெபாசிட் வாங்கிய அளவுக்கு ஒரு பெரிய அறிமுகமான நபராக அவர் இருந்து வந்தார். ஆனாலும் கூட அவரும் இதே போன்ற ஒரு கருத்தின் காரணமாகத்தான் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அதாவது 2022 மார்ச் மாத காலகட்டத்தில் அவர் அந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். பாமகவினுடைய இளைஞர் அணி தலைவர் பதவிக்கு அன்புமணி தலைவரானவுடன் ஜி.கே. மணியின் மகன் அந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். காரணம், அவரும் கட்சிக்கு பெரிய அளவிலே கான்ட்ரிபியூஷன் செய்ததில்லை, கட்சிக்கான அடிப்படை வேலைகளை இறங்கி செய்ததில்லை, போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ போஸ்டர் ஒட்டுவதோ இது போன்ற விஷயங்களில் அவர்கள் செய்ததில்லை. நேரடியாக வந்தவுடனே மாநில பொறுப்பு கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என அப்போதும் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். எனவே ஒரு சில நாட்களிலேயே அவரும் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவர் அந்த லைகா புரொடக்ஷன் நிறுவனத்தினுடைய சிஇஓவாகவும் அவர் செயல்பட்டு வந்தார். எனவே பரபரப்பாக பல கோடி ரூபாய் முதலீடு செய்து படம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் இது போன்ற போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க முடியாது. அவரால் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் சவாரி செய்ய முடியாது. அங்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கிறது. அவர் பிசினஸ் தான் அதிகம் பார்ப்பாரு, கட்சி பொறுப்பு அதிகம் பார்க்க மாட்டாரு. கட்சிக்காக 24 மணி நேரமும் டெடிகேட்டடாக ஒர்க் செய்யக்கூடிய, தன்னை அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய நபர்கள் தான் நமக்கு வேண்டும் என்று அன்புமணி அப்போதே எதிர்ப்பு தெரிவித்தார். அதன் காரணமாகத்தான் ஜி.கே.எம். தமிழ்குமரன் அப்போது ராஜினாமா செய்திருந்தார். அதன் பிறகு ஒரு 1.5 வருடத்துக்கும் மேலாக 2 வருடத்துக்கு மேலாகவே அந்த பொறுப்பு வெறும் காலி பணியிடமாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் தான் முகுந்தனை வைத்து இந்த சர்ச்சை மீண்டும் வெடித்திருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.